சமீபத்திய தகவலின்படி ராப்பர் வேடன் ஹிரண்டாஸ் முரளி போதைப்பொருள் மற்றும் வனவிலங்கு கடத்தல் குற்றச்சாட்டுகளின் பேரில் ஏப்ரல் 28, 2025 நேற்று கொச்சியில் கைது செய்யப்பட்டார். கைது மற்றும் வழக்கு விவரங்கள்: அவரது நண்பர்கள் 8 பேருடன் அவர் தங்கியிருந்த கொச்சியில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் போலீசார் சோதனை நடத்தினர். சுமார் 6 கிராம் கஞ்சா கைப்பற்றப்பட்டதால் அவர் கைது செய்யப்பட்டார். இந்த குற்றச்சாட்டு ஜாமீனில் வெளிவரக்கூடியது. அதன்பின் அவர் அணிந்திருந்த சங்கிலியில் சிறுதேபல் இருந்ததால் வனத்துறையினர் அவரை காவலில் எடுத்தனர். இது வனவிலங்கு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் ஜாமீனில் வெளிவர முடியாத குற்றமாக பார்க்கப்படுகிறது. இந்த பல் தாய்லாந்தில் இருந்து வாங்கியது என்று வேடன் முதலில் கூறியதாகவும் பின்னர் ஒரு ரசிகர் பரிசளித்ததாக மாற்றி கூறியதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அவரது அடுக்குமாடி குடியிருப்பில் இருந்து 9.5 லட்சம் ரூபாய் பணமும் கைப்பற்றப்பட்டது. இது நிகழ்ச்சிகளுக்காக முன்பணம் கொடுத்தது என்று அவர் தெரிவித்தார். நிகழ்ச்சி ரத்து. கைது காரணமாக ஏப்ரல் 29, 2025 அன்று இடுக்கியில் நடைபெறவிருந்த மாநில அரசின் 4ஆம் ஆண்டு நிறைவு விழாவில் அவர் பங்கேற்கவிருந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டது. வேடன் வாய்ஸ் ஆஃப் தி வாய்ஸ்லெஸ் என்ற ராப் பாடல் மூலம் பிரபலமானவர். சமீபத்தில் வெளியான மஞ்சுமெல் பாய்ஸ் திரைப்படத்தில் இடம்பெற்ற குத்தந்திரம் பாடலையும் அவர் எழுதியுள்ளார். முன்னதாக போதைப் பொருட்களுக்கு எதிராக அவர் பேசியிருந்தது குறிப்பிடத்தக்கது. இந்த சம்பவம் அவரது இசை வாழ்க்கையில் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது. வனவிலங்கு தொடர்பான குற்றச்சாட்டுகள் மிகவும் தீவிரமானவை என்பதால் அவர் கடுமையான சட்ட நடவடிக்கைகளை சந்திக்க நேரிடலாம் என சொல்லப்படுகிறது. இந்த வழக்கு தொடர்பான மேலதிக தகவல்கள் விரைவில் வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.